எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இந்த பிபிஹெச்எஸ்ல. பராசரர் 120 இயர்ஸ் தசா சிஸ்டம் சொல்றாரு. பட் பிராக்டிகலி இப்பல்லாம் வந்து ஒரு 75, 80 தாண்டறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இப்படி இருக்கறச்ச ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்துல அவன் பார்க்க வேண்டிய ஒரு சில திசைகள பார்க்காமயே போயிடுறான் இல்லையா? சோ கரெக்ட். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒரு நல்ல கேள்வி தான். 120 இயர்ஸ் அப்படிங்கிறத நீங்க விம்சோத்ரி பேஸ்ல எடுக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து கரெக்ட். 80 இயர்ஸ்ங்கிறது ஆவரேஜ் வேர்ல்டு ஆவரேஜ் ஏஜ்ங்கிறது 80. இந்தியா ஆமா. சுவிட்சர்லாந்து, ஜப்பான் இதெல்லாம் 87 இயர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நம்ம இந்தியா வந்து 80%ல 80 இயர்ஸ்ல அந்த ஆவரேஜ்ல இருக்காங்க. நீங்க வந்து இது விம்சோத்ரி தசா பேசிஸ்ல நீங்க இத சொல்றீங்க. பட் இதுலயே நெறைய டைப் ஆஃப் கண்டிஷனல் தசாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணலைன்னா இந்த மாரி தான் நம்ம தப்பா புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த இடத்துல. ஏன்னு சொன்னா அஷ்டோத்திரி தசா அப்படின்னு சொல்றது 108 வருஷம். யோகினி தசான்னு சொல்லக்கூடியது 36 வருஷம் தான். யோகினி தசா 3 சைக்கிள் வரும். நமக்கு விம்சோதரி தசா 1 சைக்கிள் தான் வரும். 120 இயர்ஸ்ங்கிறது. ம், ம், ம். நீங்க யோகினி தசா எடுத்துட்டீங்கன்னா 36 வருஷம் 3 சைக்கிள் வரும். ஸோ 108 இயர்ஸ் அப்படிங்கிறது அது கம்ப்ளீட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அதே மாரி இப்போ த்விசப்ததி சமதசா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா 60 இயர்ஸ் தான். 72 இயர்ஸ்க்கு ஒரு தசா சிஸ்டம் இருக்கு. இப்படி கண்டிஷனல் தசாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பராசரி மகரிஷி சொல்லக்கூடிய அந்த பிபிஎச் சிஸ்டம்ல நெறைய இருக்கு.